ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்யூசிங் ட்ரேக் பால்மாவோட ஃபைனல் எபிசோடு. இதோட இந்த ட்ராமா முடிய போகுது. ஸோ எப்பயும் போல் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்லேயே ஹீரோவையும் காட்டுறாங்க. தென் அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சைடு ஷைராவும் ட்ரிப்பும் இவங்க ரெண்டு பேரும் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு ஹாப்பி எங்கே இருக்க அப்படின்னு தேடி வரா. நம்ம ட்ரிப்பு இருந்துக்கிட்டு ஆலிஸ் அப்படின்னு தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது இவங்க காதில் கேட்டுருது. இப்போ என்ன பண்ணலாம், நீ ஃபஸ்ட்டு போ, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஃபஸ்ட்டாக போய்ட்றாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ட்ரிப்பு வந்துடுறோம். ஆமாம், நீ எங்கே போனால் இவ்வளோ நேரம் நான் தேடிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா தான் கால் பண்ணார், ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு வீட்டுக்கு வரலன்னு கேட்டார். சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே அவங்க கார்லேயே போகிறாங்க. போகும்போது நீ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காணோம், எங்கே போயிருந்த, நீ ட்ரேக்கை பார்க்க போயிருந்தியா அப்படின்னு கேட்க ஹீரோயினிக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. ஒருவேளை நாங்கள் ரெண்டு பேர் கிஸ் பண்ணதை பார்த்துருப்பானோ அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. சொல்லு அப்படின்னு கேட்க அது வந்து என்னை பார்க்க வந்தான், நீ எதுக்கு இங்கே வந்து இங்கேருந்து போன்னு திட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி போய் சொல்கிறாங்க. உடனே நம்ம ட்ரிப் இருந்துக்கிட்டு ஜைரியா ஏன் இப்படி போய் பேசுகிற, ட்ரேக் 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 என்கிட்ட அப்படி என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாகி காரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். கடவுளே, நான் என்ன பண்ணுறது, ட்ரேக்கிட்ட இருக்கிறது என்கிட்ட என்ன இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு தான் யாரையுமே நம்பக்கூடாது. கடவுளே, அதுக்கு தான் எங்கள் அப்பாவே சொல்கிறாரு ட்ரேக் ஒன்றை விட பெட்டர்னு. உங்களுக்கெல்லாம் அப்படி தானே, நான் எப்போயுமே செகண்ட் சான்ஸாக தானே உங்களுக்கு தெரிவேன். இது என்னோட தப்பா, இது யார் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஹீரோயினிக்கு என்ன பேசுகிறேன்னு தெரில, அப்படியே அழுதுட்ருக்காங்க. தென் அவளை வந்து வீட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு இந்த மாதிரி நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்துக்கிட்டதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு போவானா. இங்கே பாரு ட்ரிப், என்னால் உன்னை புரிஞ்சிக்க முடியுது, நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஃப்ரெண்டா? ஜாஸ்ட் ஃப்ரெண்ட். நான் ஒன்றும் உன்னை ஃப்ரெண்டாக பார்க்கல தைரியா, நான் உன்னை காதலிக்க தான் செஞ்சேன் சரியா, நீ தான் என்னை ஃப்ரெண்டாக பார்த்துருக்க. அப்போது என்கிட்ட அந்த மாதிரி பழகுனதெல்லாம் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. சரின்ட்டு அவன் அங்கேருந்து போய்ட்றான் கோவமாக. தென் ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. கடவுளே, நான் என்ன பண்ணுறது, இந்த ரெண்டு பேரும் என்ன லவ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் தூங்குறா. தூங்கும்போது நைட்டில் வந்து ஹாலிங் பெல் அடிக்கும். யாரா இந்த நேரத்தில் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு, நீ ட்ரேக் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க மிட் நைட்டில்? மிட் நைட்னா 10 மணி தாண்டி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அதான் சாப்பிட கொண்டு வந்திருப்பான் போல். இவளுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக தான் இருப்பாள். இவளும் ட்ரேக், நம்ம இந்த மாதிரி சீக்ரெட்டாக டேட்டிங் பண்ணுறது உனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கா? எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க ரெண்டு பேரையும் சீட்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது, இதை நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு ஆலிஸ், உனக்கு மட்டும் தான் கஷ்டமாக இருக்கா, எனக்கு கஷ்டமா இல்லையா? ஒரு பக்கத்து ஷைரா என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, இன்னொரு பக்கம் ட்ரிப் என்னோடய கசின், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். தென் ஹீரோயினி ஒரு மாதிரி வருத்தமாக இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. ஹீரோயினி காலேஜில் இருப்பாங்களா, அந்த இடத்துக்கு ட்ரிப்பு வரான். ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஒன்று கொண்டாந்து வைக்கிறான். இது என்னதுன்னு ஹீரோயினி கேட்குறாங்க. இதுதான் கடைசி, நான் போன பின்னாடி நீ ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே இவனை பார்த்து 1 வாரம் ஆகிடுச்சு, இவன் நம்ம 1 வாரமாக நம்மளை இக்னோர் பண்ணிட்டான், இவனை ரொம்பவே மிஸ் பண்ணேன், இந்த ஷேம்லெஸ் ஆட்டிடியூடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நான் உண்மையாகவே உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், பட் இனி நான் உன்னை ஃபாலோ பண்ண போகிறதில்ல, உன் பின்னாடி சுற்ற போகிறதில்ல. ஏன்னா ஒருத்தவங்க நம்மளை லவ் பண்ணலைங்கும்போது அவங்க பின்னாடி சுற்றுறது அவ்வளோ நல்லா இல்லைல்ல. ஸோ இதே விஷயத்தில் தான் ஷைரா வந்து என்னை லவ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால தான் அவன் பின்னாடி போகிறத நான் நிறுத்திட்டேன். அதே மாதிரி தான் உன் பின்னாடி நான் இன்னும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, மேலே கோவமாக இருக்கியா? தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ தான் சொன்னியே என் கூட எப்பவுமே இருப்பேன்னு. நான் தான் சொன்னேன், ப்ராமிஸ் பண்ண உன் கூட இருப்பேன்னு. ஆனால் நான் உன்னை ஹாப்பியாக வச்சுக்க ஒரு ஃப்ரெண்டாக என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு செகண்ட் சான்ஸ் தானே, வெறும் ஃப்ரெண்டாக என்னால் எப்படி உன்னை ஹாப்பியாக வச்சுக்க முடியும்? இது என்னோடய டிசிஷன். ஸோ இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நீ உண்மையாகவே மேலே கோவமாக இருக்கியா, உண்மையே சொல்லு அப்படின்னு சொல்ல, வாட் எவர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இன்னைக்கு இவன் என்னடா சொல்ல வரான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. தென் அவன் வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவானா. போய் ஒரு 1 மணின்னு பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயினி அதில் நிறைய பிக் இருக்கும், இவங்க 2 பேரும் ஒன்றா எடுத்தது. அதை பார்த்துட்டு ரொம்ப எமோஷனலாகி அவனுக்கு கால் பண்ணுறாங்க. என்னாச்சு, இப்போ தான் உன்னை விட்டு வந்தேன், அதுக்குள்ளேயே நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ணுற போலையே. மிஸ் பண்ணுறேன்னா சொல்லு, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் நீ அழுகவே கூடாது, அந்த அழுகைக்கு
கண்டிப்பாக ட்ரேக் காரணமாக இருந்தான்னு வச்சுக்கோமே, அவனை உன் வாழ்க்கையிலேருந்து தொடச்சி தூக்கி வீசிடுவேன். அதுக்கப்புறம் உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். தென் இவன் வந்து அவளோட ஃப்ரெண்டாக பார்க்க வந்திருப்பா கஃபேக்கு. என்னாச்சு உன்னை பார்க்க ரொம்ப ட்ரெஸ்டாக இருக்கே, ஏதாவது பிரச்சனையா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. செல்லை பார்த்துட்ருக்கா ஆயா. ஏய் உனக்கு தான் ஏதாவது சீரியஸாக ப்ராப்ளம் இருக்கா கென்ட்டு கூட? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஏன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவகிட்ட நம்ம ப்ராப்ளத்தை சொல்லலாமா வேணாமா, இல்லை அவள் ஏதாவது நம்மளை தப்பாக நினச்சிருவாளோ அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ட்ரேக் வந்து மெசேஜ் பண்ணுவானா, அதை இக்னோர் பண்ணிடுவான். என்னாச்சு மெசேஜ் வருது எதுவும் ரிப்ளை பண்ணல, யார்? ட்ரேக் தான் அப்படின்னு சொல்ல. ஓ நான் நினச்சேன் 2 பேரும் உனக்கு மெசேஜ் பண்ணுறாங்கண்ணே. ஆளெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம கென்ட்டு வந்துடுறான். தென் இவங்க சரி நம்ம போகலாம் அப்படின்னு வெளியே வரும்போது கென்ட்டு வந்துடுவான். வந்தோடனே நீ இங்கே தான் இருக்கியா, ஐம் சாரி, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, உன்னை விட்டுட்டு என்னால் போக முடியாது, உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இதை பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் 2 பேரும் இப்போ தனியாக பேசுகிறது தான் நல்லதுன்னு அங்கேருந்து கலந்துக்கிட்டு போயிடுறாங்க. ஐயோ இப்போ நான் எங்கே போகிறது, என் வாழ்க்கையே ஒரே ட்ராமாவாக இருக்குது, ஏற்கனவே நிறைய விஷயம் நடந்து போச்சு, சரி ஆண்டி கட்டினா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி வீட்டுக்கு போகிறாங்க. ஹவ் ஆண்டி, நல்லா இருக்கீங்களா, நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தென் ட்ரேக்கை பார்த்துக்கோ, அவனை ஹர்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினியும் அவங்கள பார்க்குறாங்க. ஸ்டீவும் நானும் நேற்று யூனிட்க்கு போனோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கும் ட்ரேக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை ஆண்டி, உண்மையாவா அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஆண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், வயிற்றில் அந்த குழந்த பாயா கேர்ளா? பாய், அவனோட பேர் எல்லோ செபஸ்டியன் ஃபால்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உதைக்கிறானா? ஐயோ அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு, நான் வேணா காது வச்சு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு காதை வச்சு கேட்குறான். அந்த பையன் மறுபடியும் உதைக்கிறான். இவன் உண்மையாகவே ரொம்பவே ஆக்டிவாக இருக்கான், ஃபுட்பால் பிளேயர் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் இவன் வந்து ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்கோ பி, நான் மன்னிச்சுடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, உன் மூளை என்ன கரண்டு ஒழுகி போயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்காங்க. ப்ளீஸ், நீங்கள் 2 பேரும் எப்போயுமே ஒன்றா தான் இருக்கீங்க, நீயும் ஷீனும், அதுவும் இல்லாமல் அவன் உன்னை விரும்புகிறான் அப்படின்ற மாதிரி ஷீனை பற்றி சொல்லுவான். நீ ஏன்டா இப்படி லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கா, அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு ஐ லவ் யூ ஸோ மச் கென்ட்டுன்னு சொல்லு ப்ளீஸ், நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் பி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் ராசி ஆகிட்டாங்க. தென் ஹீரோயினி வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவள் இருக்கிற இடத்துக்கு ஐயோ ட்ரேக் இருக்கக்கூடாதுன்னு ஒளிஞ்சு போகிறாங்க. என்னாச்சு, நீ என்கிட்ட எதாவது மறைக்கிறியா, ஏன்னா என்னை பார்த்து ஒளிஞ்சு வரியே, ஏன் காலையிலேருந்து என் மெசேஜுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணலை? அது வந்து அலோனாக இருக்கணும்ல, அப்போ தானே தனிமையாக இருந்தால் என் மேலே உனக்கு ஃபீல் அதிகமாக வரும்ல, அதனால தான் நான் உனக்கு மெசேஜ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். என்ன ஏதாவது ப்ராப்ளமா, ப்ளீஸ் சொல்லு எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா சாப்பிட்லாம். இல்லை நான் வீட்டிலே சாப்பிட்டுட்டேன், சரி நான் போய் தூங்குறேன், உங்ககிட்ட காலையில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோ சரி நீ உண்மையாக இருந்தே அதுவே போதும், ஆனஸ்ட்லியாக எனக்கு பதில் சொன்னதுக்கு அப்படின்னு அவன் அங்கேருந்து போகிறான். தென் ஹீரோயினி அவங்க நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு இருந்தா அவனோட எக்ஸாம் பேப்பர் ரிசல்ட்டு அவங்க பார்க்குறாங்க. அவள் வந்து ஃபெயில் ஆகிட்டா. அவள் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. சாரி, நான் ரொம்பவே ட்ரை பண்ணேன், ஆனால் ஃபெயில் ஆகிட்டேன், என்னம்மா பண்ணுறது, என்னை நீ மன்னிச்சுடு, நம்ம அக்ரிமெண்ட் படி நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல. தேங்க்ஸ்மா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்களே அதுக்கே தேங்க்ஸ், பரவாயில்ல இருக்கட்டும்ப்பா, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து போகிறாங்க. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. தலையை பிச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. தென் அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. போய் படுத்துட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். தென் தடாப்புடான்னு உருட்டுற மாதிரி இருக்கும். எந்திரிச்சு பார்த்தா ட்ரேக்கு சமைச்சிட்ருப்பான். பார்த்தியா, உனக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 10 மணிக்கு என்ன நீ இம்ஸ் பண்ணுற மனுஷனை அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க அவனை. தென் உனக்கு என்ன வேணும், நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவளோட கணத்தில் கிஸ் பண்ணுறான். ரொம்ப ஓவராக பண்ணாத, நீ கணத்தில் தான் முத்தம் கொடுப்பியா, உதட்டில் கொடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, முதல்ல பல்லு விளக்கிட்டு வா, நான் உதட்டில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஓவராக தான் பண்ணுறான். சரி எஃபியை லாகின் பண்ணிப்பார், ஏன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பண்ணி பார்க்குறாங்க. இவன் வந்து ரெக்யூஸ்ட் கொடுத்துருப்பா. ரிலேஷன்ஷிப் ரெக்யூஸ்டா,
ஆமாம் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை ஷைராக்கு தெரியாமல் பார்த்துக்கலாம், நான் உன்னை உண்மையாக காதலிக்கிறேன், ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. தென் ட்ரிப்பு வந்து அவங்க அப்பா கூட வந்து ஃபிஷ்ஷிங் போயிருக்கான். ஷைரா வந்து எங்கேயோ தூரமாக ஷாப்பிங் போயிருக்கா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தென் நெக்ஸ்ட் டே தான் போல். தென் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது பொக்கேலாம் இருக்கும், இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேக் இறங்குறான். இறங்கி அவன் வாட்டுக்கு போயிடுறான். கதவை டோர் பண்ணி விடுறன்ற பழக்கம் கூட இந்த பையனுக்கு இருக்கவே இருக்காது போல். நாமளே தான் போகணும், திமிர் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போகிறாங்க. போனால் அவங்க அம்மா வந்து கல்லறை இருக்கும்ல, அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. போயிட்டு அந்த அந்த பொக்கே இருக்கும்ல, அதை கொண்டு போய் வைக்கிறாங்க. ஓ உங்கள் அம்மாவா? இப்போ தான் தெரியுது நீ ஏன் இவ்வளோ ஹாட்டாக இருக்கேன்னு. உங்கள் அம்மா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. நாங்கள் இப்போது கல்யாணம் பண்ணிக்கல, இருந்தாலும் உங்கள் அம்மாட்ட நான் எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகுறது? நானும் தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலை. நான் உனக்கு 28 வயசு வர வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன், புரியுதா? என்னோடய பாடி உனக்கு வேணும்னா நீ வெயிட் பண்ணி ஆகணும். உனக்கு 20 வயசான பின்னாடி தான் நம்ம டேட் பண்ண முடியும், புரியுதா? அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ஓவராக பண்ணாத அப்படின்னு சொல்கிறா அவள். தென் அவள் வாங்கிட்டு வந்ததை அந்த இடத்துல வச்சுட்டு, அம்மா இவ தான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட், இவளோட பேர் ஆலிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஐ திங்க் டேட் வந்து கட்ரினா ஆண்டி ரொம்பவே லவ் பண்ணுறாங்க. என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் அனாயிங், கிளின்ச்சி, இயற்கைக்கு மீறி நடந்துப்பா. அப்புறம் இவளை பற்றி எப்படி புகழ்கிறதுனே தெரிலம்மா அப்படின்னு சொல்ல, இவளை நம்ம புகழத்தான் செய்கிறானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. தென் அவன் ஒரு பாக்ஸ் வச்சுருப்பானா, ஐயோ இப்போ என்னை ப்ரப்போஸ் பண்ண போகிறானா ரிங்கு கொடுத்து அப்படின்ற மாதிரி ஓவராக எக்ஸைட்மெண்ட் ஆகிடுறா. உன்னை பேர்ட் பிரெயின் சொல்கிறதுல தப்பே இல்லடி, இப்போ தாண்டி நான் சொன்னேன் 28 வயசு வரைக்கும் நான் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன்னு அப்படின்னு சொல்ல, உள்ளே பார்த்தா ஸ்ட்ராபெரி போட்ட செயின் இருக்கும். ஓ ட்ரேக் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. என்ன சொல்லு, ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை அவங்ககிட்ட ஒரு விஷயம்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்ல, சரி சொல்லு. இல்லை ஏன் என்னோட டெபியூட்டுக்கு வரலன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்கிறேன். என்னாச்சுன்னா, நான் அவனோட பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணலான்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு. சைரா தான் கால் பண்ணான். இந்த மாதிரி அவள் டோரை லாக் பண்ணிவிட்டு நீ இங்கே வரலைன்னா செத்துருவேன்னு என்னை மிரட்டினா. ஸோ என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே வந்து அவளுக்கு நான் தேவைப்பட்டேன். அதனால தான் நான் அவன் பர்த்டேக்கு வராமல் நான் அங்கே போயிட்டேன். அங்கே போய் நான் அவளை காப்பாற்றினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் ஹீரோயினி அப்போ தான் பார்க்குறாங்க. அவர் மாதிரி விசித்திரமாக இருப்பாள். அவள் பேங்கிள்ஸில் கூட பிளேடெல்லாம் அட்டாச் ஆகிடுக்கும். ஸோ அதனால தான் அவள் அந்த பேங்கில் போட்டுட்ருக்காளா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், இவள் அடிக்கடிக்கு அந்த மாதிரி தான் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லும்போது, அன்றைக்கி நைட்டு நீ வந்து வெளியே அவளை ஹக் பண்ணி கூட்டிகிட்டு போனியே அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு ஐஸ்வர், எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை, ப்ளீஸ் என் மேலே நம்புக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் இப்போது உன்னோட கேள்விக்கெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? இப்போ நான் இந்த ஸ்ட்ராபெரி கேனை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்ல, அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிறா, கழுத்தில் போட்டுக்கிறா. தென் இதுக்கப்புறம் நீ வந்து எதையுமே என்கிட்ட சொல்லாமல் இருக்கக்கூடாது, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இனி வந்து அதை பற்றி நம்ம நினைக்க வேணாம், டுமாரோ பற்றி நினைக்க வேணாம், எஸ்டர்டே பற்றியே நினைக்க வேணாம். தென் இப்போது நம்ம இந்த நிமிஷத்தை நம்ம என்ஜாய் பண்ணலாம், புரியுதா? நான் இப்போ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்ல, ஸோ இனி நான் உன்னை விட்டிய போய் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆலிஸ் சொல்கிறாங்க. தென் குட் பா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் பேசிகிட்ருக்காங்க. நல்லா ரொமான்டிக்கான மூமெண்ட் நடந்துகிட்ருக்கோம். தென் இந்த சைடு நம்ம ட்ரிப்பாக காட்டுறாங்க. ஸ்கூலுக்கு வந்து உக்காந்துட்ருப்பான், நிறைய பிக்சர்ஸ் எடுத்துகிட்ருப்பான். தென் என்ன நிறைய பிக்சர் எடுத்துகிட்டே, இதுதான் லாஸ்ட் டேவா அப்படின்ற மாதிரி கேட்க, அவள் அமைதியாக இருக்கா. என்னாச்சு, நீ இவ்வளோ நாள் என்னை இக்னோர் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல, சரி நான் உன்னை பிக் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு பிக் எடுக்கிறான். இன்னொரு பிக்சரா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. சரி வா கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. ஏன்னா இங்கே வந்து அதே மாதிரியே என்னை விட்டுட்டு போறியே அப்படின்னு சொல்ல, அவன் அமைதியாக இருக்கான். ஆலிஸ்ன்னு சொன்னால் என்னன்னு கேட்குறான். எங்கே போகிற அப்படின்னு கேட்க, உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் அவன் கையில் ராக்கெட் பேப்பர் வச்சுருப்பான், அதை வச்சு தூக்கி பறந்து போகிற மாதிரி வீசுகிறான். தென் ஹீரோயினி அமைதியாக இருக்குது. என்னாச்சு, நான் இங்கேருந்து போகிறேன், ப்ராங்கில் இல்லை, நீ இன்னும் என் மேலே கோவமாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் வந்து அமைதியாக இருக்கான். கடவுளே,
இந்த பையனை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. தென் இங்கே பாரு, நான் ஒன்றும் பிளான் பண்ணிலாம் அந்த பென்ஃபோர்டுக்கு வரல, புரிஞ்சுக்கோ. என்னோடய ஹாபி வந்து ஃபோட்டோகிராஃப் இந்த மாதிரி தான். ஸோ நான் இங்கேருந்து என்ன போகிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினி ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. தென் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க 2 பேரும் மீட் பண்ண மூமெண்ட்டெல்லாம் நினச்சி பார்க்குறான். நம்ம ட்ரிப்பு வந்து உண்மையாகவே சின்சியராக நம்ம ஹீரோயினாக பண்ணுவான். தென் அவனோட வீட்டில் காட்டுறாங்க. நிறைய பிக்சர்ஸ், ஹீரோயினோட பிக்சர்ஸ்லாம் இருக்கும். அப்போது வந்து ட்ரேக் வரான். உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே பாரு, நீ என் மேலே கோவமாக இருக்கேன்னு தெரியும். இப்போ என்னாச்சு, என்ன சொல்ல வர அதை சொல்லு. நீ அலசை விட்டு தனியாக போயிடு அப்படின்னு சொல்ல, ஓ நீ ரொம்பவே ஸ்மார்ட் தான், அதனால தானே எல்லா விஷயத்தையும் நீயே வந்து அடையணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, இந்த டைம் நீ விட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. வாவ் ட்ரேக், ரியலி நீ தானா? உனக்கொசரம் நான் எல்லாத்தையும் நான் விட்டு கொடுக்கணும் அப்படி தானே? நீ எல்லாத்துலேயும் ஜெயிச்சுட்டே இருப்ப, நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, ஏன்னா நீ ஒரு ஆள் தானே கிரேட்டு எங்கள் ஃபேமிலியிலே, நீ தான் கோல்டன் பாய், உனக்கு வேணுனது எல்லாமே கிடைக்கும் அப்படி தானே அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் நீ நினைக்கிறது எதுவுமே கிடையாது. நான் ஏன் ஏசியாவில் படிக்கவே இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனேன். எனக்கு எந்த ஒரு காம்படிஷனும் வரக்கூடாது தான், உன்னை யாரும் தப்பாக பேசக்கூடாதுன்னு எதுக்கு நான் ஃபேமிலி ரியூனியன்லாம் கலந்துக்கிறதில்ல, ஸ்கிப் பண்ணேன். உன்னை யாரும் புள்ளி பண்ணக்கூடாது, என்னை வச்சு யாரும் உன்னை கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் கலந்துக்கல. நீ அதை முதல்ல புரிஞ்சுக்கோ ப்ளீஸ், எனக்காக இந்த தடவை விட்டு கொடுடா, அழைச்சி விட்டு தனியாக போ. இன்னும் எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம்னா ஷாயிரா மட்டும்தான், நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ட்ரிப்பு சைலண்ட்டாக இருக்கான். சம்மதிச்சுட்டான்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் அவன் ஷைராவை மீட் பண்ண போகிறான். அந்த ஷைரா பொண்ணுகிட்ட சொல்கிறான். அவளும் புரிஞ்சுக்கிறான். நீ இவ்வளோ தூரம் என்கிட்ட ஃபைட் பண்ணிட்ட, சரி உனக்காக ஆலிஸ் காத்துட்ருப்பா, நீ இப்போ குட் பாய் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. தென் அதுக்கப்புறம் ட்ரிப்பை காட்டுறாங்க. ட்ரிப்பு ஹீரோயினெலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பான்ல, அதெல்லாம் ஒரு ரூம்குள்ளே எடுத்து வைக்கிறான். அப்போ வந்து நான் இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் ஃபிலிப்பைன்ஸில் இருக்க போகிறதில்ல. நம்ம ஆலிஸ் ஃபோட்டோவை பார்த்து இவன் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பான், அவன் ஃபிலிப்பைன்ஸ் விட்டு போகிறான் போல் நம்ம ட்ரிப்பு. தென் அதுக்கப்புறம் ட்ரேக்கை காட்டுறாங்க. ஒரு வழியாக எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு, இருந்தாலும் எல்லோரும் போயிட்டாங்க, ரொம்ப லோன்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட சமாதியில் உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போது இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஸ்டார்ட் டு எண்டு வர இந்த ட்ராமாவில் முக்கியமான சீன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இவங்க அழுதது, சண்டை போட்டது, இவங்க பிரிஞ்சது, இவங்களுக்குள்ளே நடந்த ரொமான்டிக்கான மூமெண்ட்ஸு, கிரிஞ்சு, இது மாதிரி நிறைய விஷயங்களை காட்டுறாங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு வழியாக ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நான் அலிசை போய் பார்க்கலான்னா அடித்து பிடிச்சா அவன் அங்கே இருந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறான். போய் அவளோட ரூமில் போய் பார்த்தா ரூமில் அவள் இருக்க மாட்டா. எங்கே போனா இவ, ஆளை காணோமே அப்படின்னு கால் பண்ணால் ஃபோனே எடுக்கலை. சரி மொட்டை மாடிக்கு போய் பார்க்கலான்னா அங்கே மொட்டை மாடிக்கு போய் பார்க்குறான். பார்த்தா அவள் மொட்டை மாடியில் தான் இருப்பாள், சன்செட்டை பார்த்துட்டு நின்றுட்டுருப்பா. ஆலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போக, என்னாச்சு, உனக்கு ஒரு குட் நியூஸ், ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு, ஷைராகிட்டேயும் ட்ரிப்புக்கிட்டே பேசிட்டேன், அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, இன்னும் கொஞ்ச நாளில் நான் நியூயார்க்குக்கு படிக்க போயிடுவேன், நீ இதை ஹேண்டில் பண்ணிப்பியா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மில்லியன் மைல்ஸ் தூரமாக போகிறாளே, அதை நீ எப்படி ஏற்றுக்க போகிற, அட கடவுளே, என்னோடய லவ் லைஃப் ஏன் இப்படி வியர்டாக இருக்குது ராமா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு, நீ தானே சொன்னால் எனக்கு 28 வயசு இருக்கும்போது தான் என்னை ப்ரப்போஸ் பண்ணுவேனே, ஆனால் இங்கே பார்த்தியா டண்டடேங் அப்படின்னு சொல்லிட்டு டாய்ரிங்கை காட்டுறா, இப்போ நீ எனக்கு போட்டு விடுவியா, நான் உனக்கு போட்டு விடுவானா அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அப்புறம் அவன் சிரிக்கிறான். சரி அப்படின்னு அவன் ஃபஸ்ட்டாக படும்போது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் உன்னை ப்ரப்போசலை ஆலிஸ், ஐ அக்செப்டட் யுவர் ப்ரப்போசல் ஆலிஸ் அப்படின்னு சொல்ல, வாட், இப்போ நீ எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செயலில் ஆரம்பிச்சிடுறாரு. என்ன பண்ணுறாரு, அவர் அவங்களோட 2 கண்ணத்தையும் பிடிச்சி உதட்டில் நச்சுன்னு இச்சு கொடுத்துட்றாங்க. ஐ லவ் யூ ஆலிஸ், ஐ லவ் யூ டூ ட்ரேக் செபாஸ்டியன் பால்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதோட முத்தம் கொடுக்குற மாதிரி 2 பேரும் ஒன்று சேர்ந்த மாதிரி இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த ட்ராமா முடிஞ்சிருச்சுடா. கடைசியாக வந்து த எண்ட் ஆஃப் புக் 1 அப்படின்னு போடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இது மாதிரி இன்னும் நிறைய புக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு புக்கோட
கதை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி போட்டு இந்த ட்ராமாவை முடிச்சிருவாங்க. அப்படின்னா இதோட பார்ட் 2 பார்ட் 3 இருக்கலாம். அதாவது செக்ஷன் எப்படி இருக்குது அது மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வர காலகட்டத்தில் பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் இந்த ட்ராமாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்னா ட்ரிப்பு மட்டும்தான். ட்ரிப்பு மாதிரி ஒரு கணவன் கிடைக்க எல்லாருக்கும் கொடுத்து வச்சுருக்கணும். அவனை மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டோ ஒரு லவரோ ஒரு ஹஸ்பண்டோ அது மாதிரி கிடைச்சா உண்மையிலே லக்கி தான் அவங்களோட லைஃபு. தென் இதுக்கப்புறம் நான் உங்களுக்காக வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா கொண்டு வரேன். என்னென்னா மை ஹஸ்பண்ட் மாஃபியா பாஸ்னு ஒரு ட்ராமா வந்திருக்கு. அதுவும் ஃபிலிப்பைன்ஸ் ட்ராமா தான். ஸோ அது போடலாமா இல்லை அவர் சீக்ரெட் நிறைய ட்ராமாஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வரேன். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சு. தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்டா. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.